ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான மட்டன் முருங்கைக்காய் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். வாங்கும்போது எலும்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுக்கா அந்த மாதிரி பண்ணும்போது போன்லெஸ் வாங்கினோம்னா நல்லாயிருக்கும். பட் குழம்பு வைக்கும் போது எலும்போடு சேர்த்து வாங்கினா தான் அது ருசியே தனியாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண மட்டனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மட்டனில் 1 கைப்பிடி அளவு பூண்டு, மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது, கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்து 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்தா கறி சும்மா பஞ்சு மாதிரி வெந்திருக்குங்க. இப்போ பாருங்க, ப்ரெஷர் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி மட்டன் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. இப்போ ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ண போகிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிளகு, சோம்பு, சீரகம் 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் ஒரு சின்ன பத்தை இந்த அளவு சேர்த்து இதெல்லாம் வதக்கி நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம வேக வச்ச மட்டனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு, டேஸ்ட் ரொம்ப பக்காவா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்குலாம் சிக்கன் மட்டனோட முருங்கைக்காய் போட்டு சமைச்சா பிடிக்காது, ஏன்னா அந்த முருங்கைக்காயோட பச்சை வாசனை அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க முருங்கைக்காய் கட் பண்ணும் போது மேல இருக்க தூளை லைட்டா எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வேகும் போது. அதனால அந்த பச்சை வாசனை வராது. ஃபிளேவர்ஸ் நல்லா இறங்கிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடியா இருக்குங்க. பாருங்க, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு மட்டன் குழம்பு. அந்த முருங்கைக்காவோட வெந்த விதத்தை பாருங்க. குழம்பு சூப்பரா கமகமன்னு இருக்குங்க. இப்ப தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, ஓல் ஸ்பைசஸ், 4 பல்லு பூண்டை நல்லா இடிச்சு அதை வதக்கி குழம்பு தலையில கொட்டுனா சூப்பரான மணமணக்கும் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த குழம்பு இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். முக்கியமா சுட சுட சாதம் செமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.